கொடைக்கானல் கடைக்கோடி கிராமமான சின்னூர் காலனி மற்றும் பெரியோர் பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட பழங்குடி குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இக்கிராம மக்கள் அத்தியாவசிய தேவை மற்றும் மருத்துவ தேவைக்காக 3 ஆறுகளை கடந்து 10 கிலோமீட்டர் காட்டு வழியே நடந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் செல்ல வேண்டும். தொடர் கனமழையால் கடந்த 10 நாட்களாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சில நாட்களுக்கு முன் நள்ளிரவு குப்பம்பாறை மற்றும் கல்லூரு காட்டாறு வெள்ளத்தில் 3 சிக்கினர். 7 மணி நேர போராட்டத்திற்கு பின் அவர்கள் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் சின்னூர் காலனியைச் சேர்ந்த மாரியம்மாள் வயது 45 என்ற பழங்குடியின பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். தொடர் கனமழை மற்றும் காட்டாறு வெள்ளத்தால் அவரை பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இயலவில்லை. அவரது உடல்நலம் மோசமடைந்தது. மழை குறைந்து ஆற்றில் நீரோட்டம் படிப்படியாக குறைந்ததால் அவரை டோலி கட்டி பழங்குடி இளைஞர்கள் காட்டு வழியே 10 கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்று ரோட்டிற்கு வந்தனர். பின் ஆம்புலன்ஸ் மூலம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் பரிதாபமாக இறந்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டவுடன் அழைத்து வந்திருந்தால் மாரியம்மாளை காப்பாற்றியிருக்க முடியும் என டாக்டர்கள் வேதனையுடன் கூறினர். மாரியம்மாள் இறந்த துயர சம்பவம் 3 கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மாரியம்மாள் போல் பல உயிர்கள் தொடர்ந்து பலியாகி வருவது தொடர் சம்பவங்களாகிவிட்டன. கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் பிரபல நடிகர் பிரகாஷ்ராஜ், நடிகர் பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் விதிமீறி கட்டிடங்கள் கட்டி வருகின்றனர். வன விலங்குகள் வழித்தடத்தை மறித்து வேலி அமைத்ததாக புகார் எழுந்தது. வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அனுமதியின்றி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு காடுகளை அழித்து சிமெண்ட் ரோடு போட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பினர். நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் விதிமீறல்களை அப்பட்டமாக மீறி வருவது குறித்து நாளிதழில் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகிறது. எனினும் ஊழல் அதிகாரிகள் வாய் திறக்காமல் மௌனம் சாதித்து வருகின்றனர். அரசு தரப்பில் விளக்கம் கேட்டு குறைந்தபட்சம் நோட்டீஸ் கூட அவர்களுக்கு அனுப்பவில்லை. ஊராட்சி நிர்வாக அளவில் பேரம் பேசப்பட்டு வருகிறது. வனத்தை வாழ்விடமாக கொண்டு தொன்று தொட்டு வாழ்ந்து வரும் அப்பாவி பழங்குடியினர் தங்களின் வாழ்வாதாரம் காக்க வன விதிகளுக்கு உட்பட்டு தற்காலிக பாலம் அமைத்து தர வேண்டும் என பல நூற்றாண்டுகளாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் அரசு தரப்பில் எவ்வித அனுமதியும் வழங்கவில்லை. இதனால் பழங்குடியினர் தொடர்ந்து பலியாகி வருவதை அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழங்குடி கிராம மக்களின் வாழ்வாதாரம் கருதி 3 ஆறுகளுக்கு இடையே வனத்துறை விதிகளுக்கு உட்பட்டு சிறு பாலம் அமைத்து தர வேண்டும் என பழங்குடி மக்கள் கண்ணீருடன் குமரினர்.